குக்கர்ல முட்டை கிரேவி தாங்க செய்ய போறோம். கண்டிப்பா சொல்றேங்க, இந்த முட்டை கிரேவி நீங்க முதல்ல கொஞ்சமா எடுத்து வச்சிருங்க, உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, பாயில் பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதுல ஜீரகம், பட்டை, பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆன உடனே இதுல மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் பொடி, கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியமான சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதுல சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணிட்டு இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துட்டு கிரேவி நல்லா திக்கானவுடனே லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த முட்டை கிரேவியை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, அடுத்த வாட்டி விட